எம்எம்டி அரும்பாக்கம் பகுதியில் காவல்துறையில் பணியாற்றுகிற ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவருடைய மனைவி 6 மாத காலமாக படுத்த படுக்கையில் இருந்தார்கள். என்னுடைய தாயார் அந்த பக்கம் போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லுகிற ஒரு கைப்பிரதியை எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் கொடுத்தார்கள். அவருக்கு கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. எங்கள் அம்மா அவங்ககிட்ட கேட்டாங்களாம், ஐயா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கட்டுமா? அந்த ஐயா சொன்னாரா, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, போங்கம்மா. இவங்க சொன்னாங்களாம், ஆண்டவரை நம்புங்க, கர்த்தர் மரணத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் கர்த்தர் சுகம் தருவார் என்று சொன்னார்களாம். உடனே அந்த ஐயா கேட்டாரா, அப்படியானா 6 மாத காலமாக என் மனைவி படுத்த படுக்கையிலே இருக்கிறா, அவளுக்கு வேணா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னாரா. உடனே அந்த வீட்டிற்குள் போனார்கள். அப்பொழுது அது ஒரு சாதாரண ஒரு ஓடு வீடு. நான் சொல்லுகிறது கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த வீட்டிற்குள் போகும் பொழுது அந்த அன்பு சகோதரி படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். படுத்த படுக்கையில் இருக்கும் பொழுது எங்கள் அம்மா கேட்டாங்களாம், அம்மா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அந்த படுக்கையில் இருக்கிற அந்த தாயார் கண்ணை திறந்து, நான் மரணம் எனக்கு எப்பொழுது வரும், நான் செத்தா நல்லா இருக்கும், இந்த 6 மாத காலம் நான் படுக்கையில் மிக வேதனைப்படுகிறேன் என்று அழுதார்களாம். அப்பொழுது என்னுடைய தாயாரும் உடனிருந்த ஒரு சில சகோதரியும் அந்த சகோதரிக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை என் தாயாருக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது என் தாயார் சொன்னார்களாம், அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து, உங்கள் வீட்டிற்கு பின்பாக ஒரு வாழை மரம் இருக்கிறது, அந்த வாழை மரத்தின் அடியிலே சிலர் செய்வனை வைத்திருக்கிறார்கள், அதை இப்பொழுதே தோண்டி எடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அந்த அதிகாரி அதை நம்பாமல், இருந்தாலும் இவர்கள் சொல்லுகிறார்களே என்று பரிசோதிக்கவே அந்த இடத்திற்கு கடந்து சென்றார்கள். ஜெபத்தில் என்ன சொன்னார்களோ அது அப்படியே அந்த இடத்தில் இருந்தது. சில செய்வனைகள் எல்லாம் செய்யப்பட்டு இருந்தது. ஒரு பாண்டில் அதை எல்லாத்தையும் எடுத்து வைத்து மண்ணெண்ணெயை ஊற்றி அதை கொளுத்தி அது குப்பையில் தூக்கி எறிந்தார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வந்து விட்டார்கள். மறுநாள் காலையில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி எங்கள் தெருவில் தேடி வருகிறார். எங்கள் தெருவில் இருக்கிற ஒவ்வொருவராக கேட்குறார், இங்கே ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்களே, அவங்க வீடு எங்கன்னு தெரியுமா? இங்கே ஒரு அம்மா இருப்பாங்களா, அந்த பைபிளை தூக்கிட்டு போவாங்களா, அவங்க வீடு எங்கன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. அன்னைக்கு சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தெருவில் ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அது எங்கள் குடும்பம் மட்டும்தான். எல்லாரும் இந்த குடும்பத்தை கை காட்டினாங்க, இந்த வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. நேராக அந்த அதிகாரி வந்தார். எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டார், அம்மா நேற்று நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, மாலை என் மனைவி கட்டிலிருந்து தானாக எழும்பி உட்கார ஆரம்பிச்சிட்டா, அவங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குமா, இன்னொரு முறை வந்து ஜெபிக்க முடியுமா என்று கேட்டார். உடனே அன்னைக்கு மறுபடியுமாக ஜெபிக்க கடந்து சென்றார்கள். அன்னைக்கு கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை தந்தார். 6 மாதம் படுக்கையில் இருக்கிற அந்த அம்மா பரிபூர்ண சுகத்தை தந்தவுடனே அந்த காவல்துறை அதிகாரி நம்ப ஆரம்பித்தார். அவர் கேட்டாராம் என்னுடைய தாயினிடத்தில், அம்மா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ செலவழித்து பார்த்தேன், என்னால் முடியல, கடைசி மரணம் ஒன்று தான் சம்பவிக்கும் என்று எதிர்பார்த்த பொழுது எங்கிருந்தோ உங்களை கொண்டு வந்தாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, என் மனைவி எழும்பிட்டா, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், என்னம்மா வேணும் கேளுங்க. எங்கள் அம்மா சொன்னாங்களாம், இதை போல் எத்தனையோ குடும்பம் வேதனைப்படுது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க இந்த பகுதியில் ஒரு ஆலயம் கூட இல்லையே, ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நீங்கள் ஒரு இடம் கொடுப்பீர்களா என்று கேட்டார்களாம். அந்த காவல்துறை அதிகாரி மிகுந்த பெருந்தன்மையோடு, நாங்கள் குடும்பமாக மிகுந்த உபத்திரப்பட்டு கொண்டிருந்தோம், நீங்கள் ஒரு ஓலை கொட்டகை போட்டு நீங்கள் ஜெபிக்கலான்னு சொல்லி ஒரு இடத்தை கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு அரும்பாக்கம் எம்எம்டியில் இருக்கிற ஒரு ஈசிய பெரிய சபையாக அங்கே எழும்பி இருக்கிறது.